மச்சான், நமக்கு சொந்தம் முக்கியமா அப்பா அம்மா முக்கியமா? ஏன்டா திடீர்னு உனக்கு இந்த கேள்வி? எங்க அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா சொந்தம் நமக்கு வேணும்னு. அதான் கேட்குறேன். அப்பா அம்மா முக்கியமா சொந்தம் முக்கியமான்னு பார்த்தா நமக்கு அப்பா அம்மா தான் முக்கியம். அப்ப சொந்தம்? சொந்தம்லாம் சும்மா. நான் முடியாம ஆஸ்பத்திரியில கிடந்தப்போ எங்க அம்மா அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சொந்தமும் இல்லை. ஆனா எனக்கு சொந்தம் நிறைய இருக்கு. அப்போ யாரு முக்கியம்? சொந்தம் முக்கியமா அப்பா அம்மா முக்கியமா? அப்பா அம்மா தான் முக்கியம். எந்த சொந்தம் நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதும் நம்ம முடியாம கிடக்கும் போதும் வந்து பாக்குதோ அந்த சொந்தம் தான் நிலையானது. எந்த சொந்தம் நம்மள்ட்ட காசு இருக்கும் போதும் நம்ம நல்லா இருக்கும் போதும் வந்து பாக்குதோ அந்த சொந்தம் நிலை இல்லாதது, நிரந்தரம் இல்லாதது. அப்போ சொந்தம் எல்லாம் வேஸ்டா? நான் வேஸ்ட்ன்னு சொல்லல மச்சான். காசு இருந்தா வரும், காசு இல்லைன்னா வராது. சுருக்கமா சொல்ல போனா துன்பத்தில் வராத உறவை இன்பத்தில் சேர்க்காது. புரியுதா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சரி மச்சான், நல்லா புரியுற மாதிரி சொன்ன மச்சான். மச்சான், இங்க யார் பணக்காரன்? காசு உள்ளவங்களா? காசு வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரன் கிடையாது. அப்புறம் யார் பணக்காரன்? பையன் வர்றான்னு பிடிச்சத சமைச்சு வைக்கிற அம்மாவும் எனக்கு போதும் அவனுக்கு வைன்னு சொல்ற அப்பாவும் இருந்தா அவன் தான் பணக்காரன். வேற லெவல் மச்சான். பேசுதானே. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்னடா பண்ணணும்? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா யாரா இருந்தாலும் லிமிட்டா பழகு. அப்பதான் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. யாரையும் நம்பாத, அப்பதான் எந்த ஏமாற்றமும் இல்லாம இருக்கும். யாரையும் எதிர்பார்க்காத, அப்பதான் யாரு விட்டு போனாலும் கஷ்டப்பட மாட்ட. எல்லார்கிட்டையும் ஓப்பனா பேசாத, அப்பதான் யாரும் நம்மளை யூஸ் பண்ண மாட்டாங்க. சில நேரத்துல முடியாதுன்னு சொல்ல யோசிக்காத, அப்பதான் வளருவோம், இல்லைன்னா கஷ்டப்படுவோம். ரொம்ப நல்லவனா இருக்காத, அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்ப. பண்ணின தப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காத, கடந்து போ. வாழ்க்கை ரொம்ப சின்னது. உன் வாழ்க்கையில நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணினா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? கண்டிப்பாடா, நான் ஃபாலோ பண்றேன். ஆனா சூப்பரா சொன்னடா. இந்த உலகத்திலேயே அடைக்க முடியாத கடன் எதுன்னு தெரியுமா? ஓடி ஓடி சம்பாரிச்சு எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அம்மாவோட பாச கடனையும் அப்பாவோட வளர்த்த கடனையும் அடைக்கவே முடியாது. உண்மையா இல்லையா? சுதனே, இங்க எது மூட நம்பிக்கை? கோவில் வாசல்ல கூவி கூவி பலூன் வைக்கிற ஒரு குழந்தையோட குரல் கேட்காத கடவுளுக்கு மனுஷங்க கடவுள்கிட்ட போய் வைக்கிற வேண்டுதல் கேட்கும் நம்புறாங்க பாரு, அதுதான் மூட நம்பிக்கை. சரிடா, எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். யாருக்கும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில நான் தான் பெருசுன்னு வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? அதனால எல்லாரையும் சமமா பார்ப்போமே. புரியுதா? மச்சான், நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருந்தாங்கல்ல, இப்ப கூட புதுசா கல்யாணம் ஆனிச்சுல. ஆமா, ஏன் என்னாச்சு? ரொம்ப கஷ்டப்படுறாங்க மச்சான், அவமானமும் படுறாங்க. எனக்கே பார்க்க பாவமா இருந்துச்சு. ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் அவமானமும் கஷ்டமும் படுறாங்கன்னா அது காரணம் அவங்க புருஷன் சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படியா மச்சான்? அதுக்குதான் பெரியவங்க அப்பயே ஒண்ணு சொல்லியிருக்காங்க, கொண்டவன் சரியா இருந்தா குப்பை ஏறி சண்டைக்கு போலாம்னு. நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா மச்சான், அது என்னமோ உண்மைதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மள ஒருத்தங்க ஏமாத்துனா ஏமாந்துட்டு போவாங்க. அவ்வளோ வரமா இருந்து என்ன பண்ண போறோம்? ஏமாத்தினவன் அதே இடத்துல தான் இருக்க போறான், ஏமாந்தவன் முன்னேறி போயிட்டே இருப்பான். அதனால யார் ஏமாத்துனா என்ன, சந்தோஷமா இருப்போம். என்ன இருப்பா, உண்மைதானே? மச்சான், இந்த உலகத்துல நம்மள நல்லவன் கெட்டவன்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க? நல்லவனா கெட்டவனாவா? நீ மத்தவங்க மேல அன்பும் பாசமாவும் இருந்தா நல்லவனா மச்சான்? நல்லவன்லாம் கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு உன்னோட தேவை இருந்துச்சுன்னா நீ நல்லவன். சரி, அவங்களுக்கு உன்னோட தேவை முடிஞ்சிச்சுன்னா நீ கெட்டவன். மச்சான், ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்பெல்லாம் தேவைக்காகதான் எல்லாருமே எல்லாரு கூடயும் பழகுறாங்க. இப்பெல்லாம் மனுஷ பிறவிலாம் அப்படிதான். புரியுதா? செருப்படி. புரியுது மச்சான். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறோம், வடவங்காய் போடும்போது விரட்டப்படுற காக்கா இறந்தவங்களுக்கு படையல் போடும்போது திரும்பவும் கூப்பிடப்படுது. இதுல இருந்து என்ன தெரியுது? தேவைக்காக மட்டும்தான் தேடப்படுறோம். இது காக்காவுக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷனுக்கும் பொருந்தும். இங்க எல்லாரும் தேவைக்காக மட்டும்தான் பழகுவாங்க. கவனமா இருந்துக்காங்க. மச்சான், உனக்கு ஏதாச்சும் பேராசை இருக்கா மச்சான்? பேராசையெல்லாம் இல்ல, ஆனா
என்ன சார்? எனக்கு உதவி பண்ணவங்களுக்கு திரும்ப உதவி பண்ணாம என் உயிரே போயிடக்கூடாது, அந்த ஒரு ஆசை மட்டும்தான் மச்சான். என்ன மக்களே, கரெக்டு தானே? துப்பாக்கி இருந்தா யார வேணா சுடலாமா? என்ன மச்சான் பனைமரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா? இல்ல இந்த பனைமரம் பிரச்சனையா, இல்ல இந்த பனைமரத்துல ஏறின மனுஷன் பிரச்சனையா? ஏன் மச்சான் அப்படி கேக்குற? இந்த பனைமரத்துல ஏறி கல்லெடுத்த மனுஷனை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. ஆமா, கல்ல இருக்கிற தப்பு தானே மச்சான். கல்ல இருக்குன்னா சுடதான் செய்வாங்க. ஓ, அந்த ஒயின் ஷாப்ல வைக்கிறது என்ன அமிர்தமா தேனா? அந்த ஒயின் ஷாப்னால பல குடும்பங்கள் அழியுது, பல பெண்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. அவங்கள ஏன் சுடல? பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறவன ஏன் சுடல? இந்த மரத்துல இருந்து வர்றது மருந்து, ஒயின் ஷாப்ல இருந்து வர்றது விஷம். மருந்தை வித்தா சுடுவீங்க, விஷத்தை வித்தா பாதுகாப்பீங்க. நல்லா இருக்கே அவங்க நியாயம். செருப்படி. ஆனா ஒண்ணு, ஊழல்வாதிக்கும் உழைப்பாளிக்கும் இடையே உள்ள பாகுபாட்டை காட்டிருச்சு. அவ்வளவுதான் மச்சான், உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்ன மச்சான் வித்தியாசம்? உருவங்கிறதே பெத்தவங்க நமக்கு கொடுக்குற அடையாளம். ஒழுக்கம் ஒழுக்கங்கிறதே நம்ம அடையாளத்துக்கு நாம கொடுக்குற உருவம். சுருக்கமா சொல்லப்போனா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். புரியுதா? நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பணத்தை யாருக்கு வேணா செலவழிக்கலாம், ஆனா நேரத்தை தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் செலவழிக்க முடியும். அதனால நேரங்கிறது நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி. எதை வேணாலும் இழந்துடலாம், ஆனா நேரத்தை மட்டும் இழக்கவே கூடாது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், ஆனா இந்த நேரம் இந்த நாள் திரும்ப கிடைக்காது. புரியுதா? மச்சான், அம்மாவளி சொந்தங்க அம்மா போல பாசமா இருக்காங்க, ஆனா அப்பாவளி சொந்தங்க அப்பா போல கரட முரடா இருக்காங்களே ஏன்? மச்சான், அம்மாவளி சொந்தம் பணம் இருந்தாதான் மதிப்பாங்க. அப்ப அப்பாவளி சொந்தம்? அப்பாவளி சொந்தம் அவன் முன்னேறக்கூடாதுன்னு சூனிய வச்சு சந்தோஷப்படுவாங்க. மொத்தத்துல இந்த ரெண்டு சொந்தமும் வேஸ்ட், அப்பா அம்மா தான் பெஸ்ட். சூப்பர் மச்சான், வேற லெவலா சொன்ன மச்சான். நாங்க ஒன்னும் கையேந்திர மக்கள் இல்ல மச்சான். எலெக்ஷன் வருதே, மறக்காம நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டுறணும். எப்படி மச்சான் ஓட்டு போட சொல்ற? யாரை நம்பி ஓட்டு போட சொல்ற? அவங்க என்ன செய்யறாங்க நமக்கு ஓட்டு போட? என்ன மச்சான் எப்படி சொல்ற? ஒரு கட்சி ஒரு கூப்பனுக்கு 8000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, என்ன வேணா வாங்கிக்கலாம். சரி, அடுத்து இன்னொரு கட்சி மாதம் 10000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த கட்சி வேலை தேடுறவங்களுக்கு 4000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இதோட வேற என்ன வேணும்? இந்த 3 கட்சியில ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு ஓட்ட போடு. ஓ, இந்த பாவப்பட்ட மக்களை இலவசத்துல பழக்கிட்டு நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி வீசுறீங்களா? நாங்க எப்போதும் உங்களுக்கு கையேந்து நிக்கிற மக்களாதான் இருக்கணுமா? அப்படி சொல்லலாம் மச்சான், இலவசமா தராங்க, அவங்களுக்கு ஓட்டு போட சொல்றேன். இலவசம் வாழ்க்கைய மாத்தாது, வாய்ப்பு தான் மாத்தும். செருப்படி. இங்க கையேந்து நிக்கிற மக்களா இல்லாம தலை நிமிர்ந்து நிக்கிற மக்களா இருக்கணும். புரியுதா? புரியுது மச்சான், சூப்பரா சொன்ன மச்சான்.